இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு மூன்றாவது புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் சர்தை சபைக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த வெளிப்பாடு. சர்தை சபை இல்லைன்னா ஆங்கிலத்தில் சார்டிஸ், அதாவது இது ஐந்தாவது சபை. இந்த ஐந்தாவது சபையை குறித்து கடைசி கால வெளிப்படுத்தப்பட்ட அந்த கருத்துகள் இல்லைன்னா தீர்க்க தரிசனங்கள் அதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இந்த சர்தை சபை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம், நம்ம முன்னாடி வீடியோவில் தியாத்திரா சபை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தியாத்திரா சபையிலேருந்து தோராயமாக ஒரு 48 to 50 கிலோமீட்டர் நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்கன்னா, அதாவது தியாத்திரா சபையிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தீங்க, டர்க்கி தேசத்தில் வெஸ்ட் பகுதியில், அதாவது இது கிழக்கு பகுதி, இது இந்த பக்கம் வெஸ்ட் பகுதியில் நீங்கள் தியாத்திராலேருந்து 48 to 50 கிலோமீட்டர் கீழே சவுத்துக்கு அப்படி கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா இந்த சார்டிஸ் அப்படின்ற பட்டணத்துக்கு சேரலாம். சார்டிஸ் அப்படின்றது டர்க்கி தேசத்தில் இப்போ இருக்கிற அந்த ஊர் பேர் சார்ட் அப்படின்னு பேர். தமிழில் சர்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன். நான் 3வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1வது வசனம் ஒரு பகுதியாக நம்ம போவோம். இந்த 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சர்தை சபையினுடைய தூதனுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? தூதர் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னாக்கா தேவ தூதர் இல்லை. தூதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா மேபி அது பாஸ்டரை குறிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு மேய்ப்பர், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தில் சபையை கண்காணிக்கிறவரை குறிக்கலாம், இல்லைன்னா ஒரு லீடரை குறிக்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்து 7 சபைகளையும் வைத்திருக்கிறாராம். ஏன் 7 சபைகளை வைத்திருக்கிறாருன்னா, அந்த 7 சபைக்கு எழுதப்பட்ட விசேஷம், தீர்க்க தரிசன விசேஷம் அப்படின்றனால 7 சபைகளை வைத்திருக்கிறார். கைகளில் வலது கையில் வைத்திருக்கிறாருன்னு வச்சுங்க. 7 நட்சத்திரங்கள் அப்படின்னா அந்த சபையினுடைய 7 போதகர்களுக்கு, இல்லைன்னா 7 தலைவர்களுக்கு, இல்லைன்னா 7 மூப்பர்களுக்கு இந்த விசேஷமான இந்த தீர்க்க தரிசன விசேஷத்தை எழுதியிருக்கலாம். இது எந்த காலகட்டத்தை குறிக்குது, எந்த காலகட்ட ஜனங்களுக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இது குறித்து நிறைய எழுதுகிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த சபை இந்த காலகட்டம், இந்த சபை இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது தீர்க்க தரிசன விசேஷம் குறிப்பாக கடைசி காலத்துக்குரியதாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது 1வது சபையிலேருந்து 4வது சபை வரலும் கடைசி கால சம்மந்தப்பட்ட, அதாவது கடைசி இந்த உபதிரவ காலம், இல்லைன்னா அந்த கடைசி 7 வருஷ காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் அதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த சார்டிஸ் சபையும் அதே மாதிரி கடைசி காலத்துக்குரிய விஷயங்களை, தீர்க்க தரிசன கருத்துக்களை இயேசு கிறிஸ்து அந்த தூதருக்கு, இல்லைனா அந்த போதகருக்கு, அந்த சபையை நடத்துகிற ஒரு லீடருக்கு, இல்லைனா அந்த யூதர்கள் இல்லைனா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குரூப் லீடராக இருக்கார் பாருங்க, அவருக்கு எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன காரியங்கள். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஆஃப் த சர்ச் அப்படின்னா அவர்களை குறிக்குது. எந்த பட்டணத்தில்? சார்டிஸ். எங்கே இருக்குது? அது டர்க்கியில் இருக்குது. என்ன, யார் சொன்னது அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை சொல்லும் பொழுதும் இந்த இரண்டு காரியங்களை குறித்து, அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் யார் சொன்னது அப்படின்னா 7 ஆவிகளை உடையவர், கர்த்தருடைய 7 ஆவிகளை உடையவர், 7 நட்சத்திரங்களை உடையவர் பேசுகிறாராம். இப்போ என்ன போச்சு அப்படின்னா 7 கர்த்தருடைய ஆவிகளை உடையவர், அதாவது தமிழில் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7, அதாவது தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர், தேவனுடைய 7 ஆவிகளையும் அப்படின்னு சொல்லி. இப்போ 7 ஆவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒருவேளை தூதர்களை குறிக்குதா, இல்லை 7 ஆவிகள் தனிப்பட்ட முறையில் பிதாவானவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வீற்றிருக்கிறாங்க அப்படின்னு குறிக்குதா, இல்லை 7 யாராவது ஒரு மூப்பர்கள் போல் யாராவது 7 பேர் அங்கே பரலோகத்தில் இருப்பாங்கன்னு குறிக்குதா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீங்கள் எபேசியர் 4வது அதிகாரத்தில் படிச்சிங்க அப்படின்னா 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கெல்லாம் ஒரே தேவன், அதாவது பிதாவாகி நமக்கு எல்லாருக்கும், இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே பிதாவாகிய தேவன், ஒரே ஆவியானவர், அவருக்கெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு ஒரே மகன், அதாவது இயேசு கிறிஸ்து கர்த்தர். ஸோ நமக்கெல்லாம் ஒரே ஒன் காட், ஒன் லார்ட், ஒன் பேப்டிசம், ஒன் ஸ்பிரிட்,
ஒன் பாடி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதுகிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கெல்லாம் ஒரே தேவன், நமக்கெல்லாம் ஒரே கர்த்தர், நமக்கெல்லாம் ஒரே ஆவியானவர், ஒரே ஞானஸ்தானம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஆவிகள் அப்படின்னு சொல்லுது. அப்போது பரிசுத்தாவினவரே எப்படி அது 7 பரிசுத்தாவினவர்களா? அப்படி இல்லை. ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதனை குறித்து வந்து பழைய ஏற்பாட்டில் ஜக்கரியா புஸ்தகத்தில் நீங்கள் 4வது அதிகாரம் இதெல்லாம் வாசிங்க அப்படின்னாக்கா அந்த காரியத்தை, அதாவது இந்த 7 ஆவிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இதனை குறித்து ஐசாயா 11:2 நம்ம வாசிக்கிறோம். ஐசாயா 11:2 அதை நம்ம வாசிப்போம். இப்போ ஐசாயா 11:2 பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது 7 ஆவிகளை குறித்து. சரி, முதலாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜெஸ்ஸே என்றவர் வந்து அதாவது தாவீதினுடைய அப்பா. ஸோ ஜெஸ்ஸேனுடைய வேரிலிருந்து வரவர் தாவீது, கடைசி மகன் தாவீது. அவர் வந்து இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜாவாகிறார் சவுலுக்கு அடுத்து. ஜெஸ்ஸே தாவீது, தாவீதிலிருந்து ஒரு வேர் வெளியே வருது பாருங்க, அதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. சரி, இது எழும்பி செழிக்கும் அப்படின்னு சொல்லி 2வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அவர் மேல்னாக்க வரப்போகிற மெஸ்ஸியா, அதாவது ஐசாயா தீர்க்க தரிசனமாக வரப்போகிற இயேசு கிறிஸ்து, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறவர் மேலே தங்கியிருப்பார். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஸோ அதனால் வந்து பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுறாருன்னா ஞானத்தை கொடுக்குறார், உணர்வை கொடுக்குறார், அண்டர்ஸ்டாண்டிங், ஆலோசனை அதாவது கவுன்சிலிங், பெலன் மைட், பெலனை தருகிற ஆவி, அறிவை அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற அறிவை தருகிற ஆவியானவர். ஸோ இதெல்லாம் நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 காரியங்கள் ஆவியானவர் மூலமாக தரப்படுகிறதா. அதாவது இப்போ பாருங்கள், இப்போ வீட்டில் வந்து நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அப்பா மூலமாக நமக்கு என்ன ஆகுது, வீட்டை நடத்துவதற்கு, அப்பா மூலமாக நான் என்னை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு, அப்பா மூலமாக எனக்கு இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு, அப்பா மூலமாக சில காரியத்தை நான் கற்றுக்கிறேன். அதுபோல் ஆவியானவர் மூலமாக நம்ம ஞானத்தையும் அறிவையும் பலனையும் ஆலோசனையையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது எல்லாத்தையுமே வந்து ஆவியானவர் கொடுக்குற ஒரு 7 காரியங்கள். இந்த ஆவியானவர் வந்து பிதாவானவருக்கு முன்பாக, பிதாவானவருடைய த்ரோன் இருக்குது பாருங்கள், சிங்காசனம், அதுக்கு முன்பாக அவர் வீட்டு இருக்கிறாராம். ஆனால் அவர் வந்து ஒரே ஆவியானவர் தான். ஆனால் 7 காரியங்களை கொடுக்கிறவர், 7 காரியங்களை செய்கிறவர் அவர் மூலமாக நிறைவேற்றப்படுகிறனால அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்படுது. எங்கே ஐசாயா 11. இதனை குறித்து இன்னும் நீங்கள் ஆழமாக படிக்கணும் அப்படின்னா ஜக்கரியா 4வது அதிகாரத்தை நீங்கள் படிங்க. ஸோ ஆவியானவர், புரிஞ்சுங்களா? ஸோ ஆவியானவர் நமக்கு கொடுக்குற இந்த 7 காரியங்கள். அதனால் வந்து 7 ஆவிகள் தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட, இல்லைன்னா தேவனுக்கு முன்பாக இருக்கிற அந்த 7 ஆவிகள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆவிகள், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் 4வது அதிகாரத்தில் நீங்கள் படித்தாலும் சரி, 5வது அதிகாரத்தில் படித்தாலும் சரி, இதிலெல்லாம் வந்து தேவனுடைய 7 ஆவிகளை குறித்து எழுதி வச்சுருக்காங்க. அதாவது 7 ஆவிகள், 7 கொம்புகள், 7 கண்கள் அப்படின்னு சொல்லி, 7 கண்களை உடையவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நோக்கி பார்க்கக்கூடியவர் யார்? ஆவியானவர். ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை எடுத்துக்கிறார். 7 கண்களை உடையவர், 7 கண்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குத்து விளக்கு, அந்த குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னா 7 சின்ன 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 விளக்குகள் இருக்கும். ஸோ லேம்ப் ஸ்டாண்ட் அப்படின்றாங்க விளக்கு. அந்த விளக்கு மேலே 7 குத்து விளக்குகள் இருக்கும். ஸோ ஏன் 7 குத்து விளக்குகள் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றி அந்த விளக்கு வந்து நெருப்பை கொளுத்தி வச்சு அந்த அந்த நாட்களில், மோசேனுடைய நாட்களில், இல்லைன்னா அந்த பழைய ஏற்பாடு காலங்களில் சபைகள் உருவாக்குனாங்க பாருங்கள், அந்த சபையில் வந்து இந்த விளக்கு அப்படி வைப்பாங்களாம். 7 குத்து விளக்குகளோடு அப்படி வைக்கும்போது அந்த வெளிச்சம் கொடுக்குமா. ஸோ இந்த 7 குத்து விளக்குகள் இல்லைன்னா 7 லேம்ப் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றதான் வந்து சபையை குறிக்குதான். ஸோ இந்த 7 சபை வந்து என்ன எதை குறிக்குதான்? அந்த 7 குத்து விளக்குகள். ஸோ இந்த 7 குத்து விளக்குகளை வைத்திருக்கிறாராம். அந்த 7 குத்து விளக்குகள், அதாவது 7 சபைகள் இல்லைன்னா 7
அந்த சபையை பார்த்துக்கிறேன், இல்லைனா அந்த 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 7 சபைகள் இல்லைனா அந்த 7 குரூப்புக்கு வந்து லீடர்ஸ் அவரும் அவர் கையில் தான் இருக்காராம். இதனை குறித்து நான் மூலமாக வாசிக்கிறேன், இதை கேளுங்க. ஏன்னா ஆரம்பமே இப்படி தான் இருக்குது. யோவான், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1:4. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளும். ஸோ இந்த 4வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1:4 பார்த்தீங்கன்னா, பிதாவானவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள். 5வது வசனம், உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனால் ஞாபகம் வச்சுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1 4வது வசனம். 4வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போறவரும் ஆகிய, இது வந்து பிதாவை குறிக்குது. ஏன் பிதாவை குறிக்குதுன்னா, புதிய வானம் புதிய பூமியில் பிதாவானவர் நம்மோட வந்து தங்குவார். ஸோ அதனால் இது வந்து யாரை குறிக்குது? புதிய வானம் புதிய பூமியில் வந்து தங்க போகிறவர், இருக்கிறவரும் இருந்தவரும் இனிமேல் வரப்போகிறவரும் ஆகிய, இது வந்து காட் த ஃபாதர். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 7 ஆவிகள் இருந்தாங்களாம். அது வந்து யாரை குறிக்குது? காட் த ஹோலி ஸ்பிரிட். இது வந்து 4வது வசனத்தில். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நீங்கள் போகிறீங்க. 5வது வசனத்துக்கு போகும்போதோ ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, இது வந்து யாரை குறிக்குது? காட் த ஜீசஸ், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஸோ அதனால் பிதா, பரிசுத்த ஆவியானவர், அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து. இதிலிருந்து நீங்கள் அப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னா 8வது வசனத்துக்கு போகிறீங்க. 1வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம். அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இது வந்து இப்படி எழுதப்பட்டிருக்கு. 8வது வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இது வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. மறுபடியும் நீங்கள் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக. இங்கே பார்த்தீங்கன்னாக்க இது தேவனை குறிக்குது. ஸோ இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகியவர் வந்து பிதாவையும் குறிக்குது. 8வது வசனத்தில் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய கர்த்தர்னா நம்மளால் மேய்க்கிறவர், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இவரை குறிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிதாவும் குமாரரும் அதே நேரத்தில் பரிசுத்தானவர், இதெல்லாம் அவங்க எல்லாருமே வந்து புதிய வானம் புதிய பூமி நம்மோடு கூட அவரோடு கூட இருப்போம். புரிஞ்சுங்களா? அதனால தான் வந்து இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் வருகிறவரும் அர்த்தம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஞாபகம் வச்சிங்க. பிதாவானவரை பற்றி 4வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:4. அந்த 4வது வசனத்தில் அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 7 ஆவிகளை உடையவர். அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ஸோ பிதாவானவர் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 7 ஆவிகளை உடையவர், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து. இதுலேருந்து நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, பிதாவானவர் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, பரிசுத்தானவர் ஒருவர், ஆனால் 7 காரியங்களை நமக்கு செய்கிறவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பிதா, பரிசுத்தானவர், இயேசு கிறிஸ்து, இந்த ஆர்டரில் வெளிப்படுத்தின விசேஷம் முதல்ல எழுதப்பட்டிருக்கு. ஆனால் 8வது வசனத்துக்கு நம்ம போகும்போது மறுபடியும் இருந்தவர் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகி அது வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்குது, ஆல்ஃபாவும் ஒமேகாவும். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் பிதாவானவரையும் இயேசு கிறிஸ்தையும் சமமாக குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும். சரி, இதிலிருந்து நம்ம என்னங்க இது ஏன் இது மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக 7 ஆவிகள், அது யார்? பரிசுத்தாவினர் குறிக்கப்படுது. ஐசாயா 11:2, செக்கரியா 4, இல்லைன்னா செக்கரியா 3, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நீங்கள் படிக்கும்பொழுதோ அந்த 7 ஆவிகள் அந்த பரிசுத்தாவினர் செய்ய போகிற அந்த 7 காரியங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கொரிந்தியர் 15 இதெல்லாம் படிக்கும்போதும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் 500 பேருக்கு காட்சி கொடுக்குறாராம். ஒரே இயேசு கிறிஸ்து 500 நபருக்கு ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் 500 பேர் கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் வந்து 500 இயேசு கிறிஸ்துக்கள்னு சொல்ல முடியாது. ஒரு இயேசு கிறிஸ்து 500 பேருக்கு,
ஒரு ஆவியானவர் 7 சபைகளுக்கு, ஒரு ஆவியானவர் 120 பேர் மேலே இறங்குறார். ஒரே கர்த்தர் 500 பேருக்கு ஒரே நேரத்தில் காட்சி கொடுக்குறார். ஸோ அதனால் இதுலேருந்து நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்கள்லையும், எல்லா இடங்களிலும் எல்லார் கூடவும் இயேசு கிறிஸ்துவனால் இருக்க முடியும், பரிசுத்த ஆவியானவரால் இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளலாம். 7 கண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, உலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய, உலகத்தையே பார்க்கக்கூடிய, எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடிய, 7 சபைகளில் நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அதன் அடுத்த 7 கொம்புகளை உடையவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, கொம்புனா பவர், அத்தாரிட்டி. அதாவது என்னன்னாக்கா, உலகத்தை ஆளக்கூடியவர், எல்லா காரியங்களிலும், எல்லா இடத்துலையும், எல்லா காரியத்தையும் அவர் செய்ய முடியும், செய்யக்கூடியவர், வல்லமை உள்ளவர். அப்படின்றதுனால 7 கொம்புகள், அதிகாரம், வல்லமை, அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 7 குத்து விளக்குகள். ஸோ 7 குத்து விளக்குகள், 7 கொம்புகள், 7 கண்கள், 7 ஆவிகள், இதெல்லாமே பரிசுத்த ஆவியானவர் குறிக்கப்படுது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 எழுதப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் 4 எழுதப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் 5, 6, 7 இதெல்லாம் படிச்சிங்கன்னா அங்கேயும் எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதனால் இதெல்லாம் நீங்கள் நல்லா படித்துக்கொள்ளும் பொழுதோ பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. யாருக்கு? அதாவது சபைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் ரொம்ப நல்லா இங்கே தெளிவாக நமக்கு தெரியுது. 7 நட்சத்திரங்களை உடையவர் அப்படின்னா அண்ணாந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நட்சத்திரம். ஏன்னா ஏகப்பட்ட நட்சத்திரம், இங்கே 7 நட்சத்திரம் சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா என்ன நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஒரு சபையை இல்லைன்னா ஒரு கூட்டத்தை, ஒரு குரூப்பை நடத்தக்கூடிய ஒரு லீடர், இல்லைனா ஒரு ஓவர்சியர், இல்லைனா ஒரு பாஸ்டர், இல்லைனா ஒரு எல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இவங்க தான் 7 நட்சத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ முதலாவது வசனம் முடிஞ்சு போச்சு. இந்த முதலாவது வசனத்தினுடைய அடுத்த பாகம் பார்த்தீங்க, அதாவது நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, ஐ நோ யுவர் ஒர்க்ஸ், உங்களுடைய கிரியைகளை நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறார். ஐ நோ யுவர் ஒர்க்ஸ், அதனால் உங்களுடைய கிரிகள், நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த சபையில் இருக்கிற நபர்கள் என்ன செய்கிறீங்க, சபையை நடத்துகிறவர் என்ன செய்கிறாரு, ஜனங்க என்ன காரியங்களை செய்கிறாங்க அப்படின்ற எல்லா காரியங்களையும் பரிசுத்தமானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ள முடியுமா? அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பக்கத்தில் இருந்தாலும், அதாவது அங்கே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் பரிசுத்தமானவர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள், 2வது பகுதி. அதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். பெயர் கொண்டு இருந்தும், புரிஞ்சுங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு, இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். உனக்கு நல்ல ரெப்புடேஷன் இருக்குப்பா, சொசைட்டியில் நல்ல ரெப்புடேஷன் இருக்குது அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு நல்ல நேம் இருக்குது, சமுதாயத்தில் நல்ல நேம் இருக்குது, இல்லைன்னா வெளியோர் என்ன சொல்கிறாங்க, நல்ல இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஜனங்க பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நீ உயிர் உள்ளவனாக இருக்கிற மாதிரி தெரியுற, ஆனால் உண்மையில் பார்த்தா நீ செத்தவனாக இருக்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த சபையை பார்க்குறீங்க, என்னப்பா சபை அது, எவ்வளோ பெரிய சபை, எவ்வளோ பேர் எல்லாம் உள்ளே போகிறாங்க, விதவிதமாக ட்ரெஸ் போடுறாங்க, விதவிதமான காரில் வராங்க, எல்லாம் பெரிய சபை, ஓன் சபை, அவங்களுடைய இடம், சொந்த இடத்துல கட்டின சபை, எல்லாம் பயங்கரமாக இருக்குது, ஒரே கூட்டம், சபை எல்லாம் முடிஞ்ச உடனே டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, அது இது எல்லாம் பயங்கரமாக இருக்குது, பெரிய சபை அது. அதாவது என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு ரிச் சர்ச், இல்லைன்னா மெகா சர்ச் அப்படின்னும். நல்ல ஒரு சபை, நல்ல நேம் இருக்குது. அந்த சபையில் என்ன மாதிரி மெசேஜ் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி டான்ஸு, என்ன மாதிரி பாட்டு, என்ன மாதிரி கிட்டார் வாசிக்கிறாங்க, என்ன ட்ரம்ஸ், அங்கே என்ன கூட்டம், என்ன லைட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக இருக்குது. அந்த ஸ்டேஜே பயங்கரமாக இருக்குது. அந்த சபையில் அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய இடம், நல்ல சபை அப்படின்னு சொல்லி, அதாவது ரெப்புடேஷன் நல்லா இருக்குதான் அவங்களுக்கு. அந்த சபைக்கு என்னன்னா, அந்த சபையினுடைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜனம் போகிறது வர்றது எல்லாம் பயங்கரமாக இருக்குது, நல்ல நேம் வந்த ஒரு சபை. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த சபை செத்த சபையாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்கிறார். அதுதான் சார்டிஸ் சபையை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இது யாரையும் நான் சபையை நான் தாக்கி பேசுகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. சார்டிஸ் சபையை குறித்து இயேசு கிறிஸ்து இது போல் சொல்கிறார். ஏன்னா அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா 7 பட்டணங்களில் 5வது ஒரு முக்கியமான பட்டணம் சார்டிஸ் பட்டணம். அந்த சார்டிஸ் பட்டணத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அது ஒரு 2 நதி ஓடுதான் கீழே. அந்த 2 நதி ஒரு மலைப்பகுதியில் மேலே அந்த பட்டணம் கட்டப்பட்டிருந்ததான் நிறைய ஜனங்க அங்கே போயிட்டு, புரிஞ்சுங்களா, அந்த மலைப்பகுதியில் மேலே பார்த்தீங்கன்னா வேறு அந்நிய தெய்வங்களெல்லாம் கும்பிடுறதுக்கு, அதை வழிபடுறதுக்கு அது ஒரு ஆலயம் இருந்தாலும், இங்கே கர்த்தரை வழிபடுறதுக்கும் கர்த்தருடைய காரியங்களை வழிபடுறதுக்கும் சபைகள்லாம் இருந்துச்சான். ஸோ அந்த பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா பல டெம்பிள்ஸ் இருந்தது, பல ஆலயங்கள் இருந்தது. ஆனால் கர்த்தரை வழிபடுறதுக்கு ஒரு சபையும் இருந்தது. அந்த சபை இருந்துச்சு.
நல்ல ஜனங்களாக வந்து போயிட்டு இருந்தாங்க அந்த நாட்களில். ஆனால் இது நம்ம தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறனால இது எதிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஜனங்களாக வராங்க, பயங்கரமாக இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்போ டர்க்கி தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தோராயமாக வந்து அதனுடைய கூட்டம்லாம் அது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த பட்டணம் வந்து டர்க்கி தேசத்தில் இருக்கிறனால இந்த காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வேணால் நீங்கள் மனசில் வச்சிங்க. இது வந்து வேத புஸ்தகத்தில் இல்லை, இது வந்து தோராயமாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டர்க்கியில் வந்து கிறிஸ்துவர்கள் இல்லைன்னா கிறிஸ்துவ ஆராய்ச்சியாளர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 2% டர்க்கியில் வாழ்கிற ஜனங்களில் 2% வந்து கிறிஸ்தவர்கள் இல்லைனா யூத கிறிஸ்தவர்கள், கர்த்தரை தெரிந்திருக்கிற ஜனங்க, பைபிள் தெரிஞ்சிருக்கிற ஜனங்க, பழைய ஏற்பாடாக இருக்கலாம் இல்லைனா பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு சேர்ந்ததாக இருக்கலாம். 2% கிறிஸ்தவர்களாம். இது வந்து கிறிஸ்துவ ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்குற கணக்கு. புரிஞ்சுங்களா? 2025 டர்க்கியினுடைய பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8.8 கோடி, அதாவது 9 கோடி ஜனங்க நெருங்கி கொண்டு இருக்குதான். 9 கோடி ஜனங்க நெருங்கி கொண்டு இருக்குதான். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 88 மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. 88 மில்லியன்னாக்கா கிட்டத்தட்ட 8.8 கோடிகள் இல்லைன்னா 8.9 இல்லை 9 கோடிகளை நெருங்கி கொண்டு இருக்குதான். இதில் 2% கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 2% சொல்லி போட்டிங்கன்னா 17.6 லட்சம் ஜனங்க, இல்லைன்னா தோராயமாக 17.5 லட்சம் ஜனங்க கிறிஸ்தவர்கள், கர்த்தரை குறித்து தெரிந்த ஜனங்க அப்படின்னு சொல்லி இது வந்து என்னென்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு கருத்து கணிப்பு சொல்லப்படுது. புரிச்சுங்களா? ஸோ இப்படி இருக்குது. ஆனால் விக்கிபீடியா படி, அதாவது என்னன்னாக்கா, அதாவது கிறிஸ்தவர்களை விட்டுருங்க, உலக கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து எப்படி நம்ம இங்கே ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சு சொல்கிறோமோ அதே போல் அங்கே வேறு ஒரு சில காரணங்கள்லாம் வச்சு பார்க்கும்போதோ 0.2% தான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் டர்க்கியில் இருக்காங்களாம். இது வந்து என்னன்னாக்கா கவர்மெண்ட் அஃபீஷியலாக கொடுக்குற கருத்து கணிப்பு. கவர்மெண்ட் கொடுக்குற கருத்து கணிப்பு டர்க்கியில் வந்து 0.2%. ஆனால் அந்த நாட்களில் நிறைய பேர் இருந்தாங்க, அப்புறமா அப்படியே கம்மியாகிட்டே வந்தது. சரி, ஸோ 0.2 அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா தோராயமாக 1,80,000 பேர் அங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களாம். புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி இருக்குது. இன்னொரு கருத்து கணிப்பு என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான கருத்து கணிப்பு. இதில் வந்து என்னென்னா 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, 20,000 யூதர்கள் இருக்கிறாங்களாம். அங்கே 20,000 யூதர்கள் மட்டுமே அங்கே இருக்கிறாங்களாம். ஏன்னா டர்க்கியில் வந்து நல்ல பிஸ்னஸ், நல்ல ஒரு இது, அவங்க வந்து யூதர்கள் சொல்லாமல், இல்லை சில பேருக்கு யூதர்கள் அங்கே தங்குறாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டர்க்கியில் வந்து யூத ஜனங்க மட்டுமே ஒரு 20,000, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூரோப்லேருந்து வந்தவங்க, பக்கத்து தேசத்துலேருந்து வந்தவங்க, அந்த பிஸ்னஸ் மூலமாக எல்லாம் வந்தவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு 2 லட்சம். ஸோ இது வந்து என்னன்னாக்கா இது ஒரு கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,20,000 பேர் கர்த்தரை தெரிந்த ஜனங்க இப்போது அட் ப்ரெசண்ட் அங்கே இருக்கிறாங்க. கருத்து கணிப்பு 2%. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 0.2%. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என்னன்னாக்கா குறிப்பாக 2 லட்சம் பேர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அங்கே வந்து போகிறவங்க, டூரிஸ்ட்டு, அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர். அதே மாதிரி 20,000 பேர் வந்து யூதர்கள். இது உங்களுக்கு 20,000 பேர் எப்படி தெரியும் அப்படின்னாக்கா யூத கணக்கின்படி, இஸ்ரேலினுடைய கணக்கின்படி 20,000 பேர் எங்கள் யூதர்கள் டர்க்கி தேசத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தேசம் கொடுக்கப்படுகிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது ஒரு கணக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,20,000 பேர் இப்போ இருக்கிறாங்க. அந்த 2,20,000 பேர் அங்கங்கே பட்டணங்களில் அங்கங்கே எல்லாம் சிதறப்பட்டு அங்கங்கே இருக்கிறாங்க. அந்த ஒரு குரூப்பை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சார்டிஸ்னுடைய இல்லைன்னா சார்ட் அப்படின்ற அந்த பட்டணத்துக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சார்ட் சபையை சேர்ந்தவங்க. இப்போ பாருங்கள், சென்னை சபைக்கு கர்த்தர் எழுதுவதாவது அப்படின்னா எப்படி பயம் ஆகுது பாருங்கள். சென்னை சபைக்கு கர்த்தர் எழுதுவதாவது தோமா மூலமாக எழுதுறாருன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும், என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு. அதே மாதிரி யோவான் மூலமாக, அப்போஸ்தலர் யோவான் மூலமாக சால்ட் சபைக்கு எழுதுறாரு இல்லைனா சால்டிஸ் சபைக்கு எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு எங்கே எழுதியிருக்கிறாங்க, யார், என்ன, ஏது, எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, இப்போ அதை ஃபாலோ பண்ணுறாங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு கூட்டத்தார் அவங்க இருக்கிறாங்களா. அப்புறம் பெரிய பெரிய பட்டணத்தில் அங்கங்கே இருக்காங்களா. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வீட்டில் கூடுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பில்டிங்கில் கிறிஸ்தவர்கள் கூடுகிறாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சினகோக், அதாவது கூடுகை, யூதர்கள்லாம் கூடுகிற ஒரு இடம். அதுபோல் அங்கங்கே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த ஒரு பட்சம். அதனால் ஒரு 2,20,000 பேர் தான். சரிங்களா? அப்படியே எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு டவுனில் 2,20,000 பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு டவுனில் 2 லட்சம் 2.5 லட்சம் ஜனங்க அங்கே வாழ்கிறாங்க. அதுபோல் கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப கம்மி.
புரிச்சுன்னா ஈவன் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா சதவீதம் ரொம்ப கம்மி. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதமே ரொம்ப கம்மி. டர்க்கி தேசத்தில் பார்த்தீங்கன்னா சதவீதம் ரொம்ப கம்மி. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா சதவீதம் கம்மி 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 கம்மி. ஆனால் இதெல்லாம் வந்து கர்த்தர் எடுத்துக்கொள்ள போதும்போதோ ஒரு பெரிய ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு முன்னாடி நிற்குமா. எல்லா தேசங்களும் அதை வெளிப்படுத்தும் விசேஷம் 7 நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே கம்மி கம்மியாக அங்கங்கே சின்ன சின்ன கூடுகை இருக்குது பாருங்கள். சார்டிஸில் வீட்டில் ஒரு சபை, இங்கே ஒரு சபை, சினகோகில் சேர்றாங்க, யூதர்கள் சேர்றாங்க, இங்கே சேர்றாங்க, எல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன சபைகள். புரிஞ்சாலும் வெள்ளிக்கிழமை சேர்றாங்க, சில இடத்துங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை சேர்றாங்க, அண்டர் கிரவுண்ட் சபைகள், அதுபோல் அங்கங்கே சேர்றாங்க பாருங்கள். இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உனக்கு நல்ல பேர் இருக்குப்பா, டர்க்கியில் நல்ல பேர் இருக்குது, நல்ல சேர்ற, ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் நீ வந்து செத்த சபை, நீ வந்து உயிருள்ள சபையா இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ தமிழில் வாசித்தோம் அப்படின்னாக்கா, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும், உயிருள்ளவன் தான் பெயர் கொண்டு இருந்தும் செத்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. ஸோ கர்த்தருடைய கணிப்பு என்னன்னு பார்த்தீங்க, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சார்டிஸ் சபை வந்து செத்த சபையாக இருக்குதான், உயிர் இல்லையாம். ஏன்னாங்க அது உயிரே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப யோசிக்கும் போதோ பதில் இங்கே இருக்குது 2வது வசனத்தில். நீ விழித்தெழுப்பா, கவனப்படுத்தி ஒன்றை உஷார்படுத்தி விழித்தெழு. விழித்தெழுனா நடத்தினாக்கா தூக்கத்தில் இருந்து இல்லை, இது வந்து என்னென்னா ஆவிக்குரிய ரீதியாக நீ விழித்தெழு. ஏன் அப்படின்னா நான் பின்னாடி சொல்கிறேன். நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உனக்கு உள்ள என்னென்ன காரியங்கள் வந்து கர்த்தர் கொடுத்துருந்தாரோ, உனக்கு என்னென்ன காரியங்களை கொடுத்துருந்தாரோ, என்னென்ன காரியங்களை நீ வைத்திருந்தியோ, என்னென்ன காரியங்களை நீ பெற்றுக்கொண்டிருந்தாயோ, புரிஞ்சுங்களா, என்னென்னலாம் நீ வச்சிருக்கியோ அதெல்லாம் சாவர நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் இறந்து போகிற ஒரு நிலைமையில் இருக்குது 2வது வசனத்தில். நீ செய்கிற காரியங்கள், நீ செய்கிற வேலைலாம் இருக்குது பாருப்பா, இது கம்ப்ளீட்டாக இல்லை. நிறைய வேலைகளை செய்கிற நீ, ஆனால் வந்து இது கம்ப்ளீட்டாக இல்லை. ஏன் கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னா, தேவனுடைய பார்வைக்கு, எனக்கு பக்கத்தில் உட்காண்டிருக்கார பிதாவானவர், அவருடைய பார்வைக்கு அந்த சால்ட் சபை அப்படி நோக்கி பார்க்கும்போதோ நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் வந்து முழுமையாகவே இல்லையே, தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரியே இல்லையே, ராஜ்யத்தை கட்டுற மாதிரியே இல்லையே, சபைக்கு போகிறீங்களோ போலையோ தெரியல. ஸோ நிறைய காரியங்கள் பார்த்தோம்னா உங்களது வந்து பூர்ணமாக கம்ப்ளீட்டாக முழுமையாக தெரியலையே அப்படின்னு சொல்கிறார். அறகுறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ பரலோகத்துலேருந்து என்ன காரியங்களை பார்க்கலாம், கர்த்தருடைய காரியங்களுக்கு, இல்லைன்னா பரலோக காரியங்களுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு சம்மந்தப்பட்ட காரியங்களை பார்க்கும்போதோ முழுமையாகவே நீ செய்கிற மாதிரியே இல்லையே, எல்லாம் செய்கிறதெல்லாம் இறந்து போகிற மாதிரியே இருக்குது, இல்லைன்னா இறந்து போய்டும் அது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கிரியைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுதோ முழுமையாக இல்லாதனால நீ தயவுசெய்து எழுந்துரு, தயவுசெய்து தூக்கத்திலேருந்து எழுந்துரு, ஆவிக்குரிய ரீதியாக எழுந்துரு. நீ வந்து ரொம்ப ஒரு பின்மாற்றமான ஒரு நிலைமையில் இருக்கிற, இறந்து போகிற நிலைமையில் இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் வந்து ஐசிக்குள்ளே போகும்போது சொல்லுவாங்க பாருங்கள், அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காருங்க, இன்னும் 2 நாள் பார்ப்போம், இல்லைனா 1 நாள் பார்ப்போம், ரொம்ப சீரியஸுங்க, அவர் வந்து பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. ஆனாலும் பிழைக்க முடியும், பிழைக்கிறது கஷ்டம், அது நமக்கு உண்டான எல்லா காரியங்களும் எல்லா மருந்துகளும் கொடுத்து நம்ம பண்ணி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஐசியூவில். ஸோ அப்போ எல்லாருமே அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போல் ஒரு மாதிரி சாவர நிலைமையிலையும் இல்லைன்னா செத்த நிலைமையிலையும் அப்படியே இருக்கிற நீ, அதாவது ஆவிக்குரிய ரீதியாக நான் சொல்கிறேன். நான் அதாவது இசிஜி நார்மலாக இருக்குது, எக்கோலாம் நார்மலாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது, உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அவன் செத்து போனவனாக இருக்கிறான். எல்லாம் செத்து போனவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்திங்கன்னா செத்து போன ஒரு சபையாக இருக்குது. அது யாருடைய பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு. சரி, இப்போ செத்து போயாச்சு, இறந்து போன நிலைமை, ஆவிக்குரிய ரீதியாக இறந்து போயாச்சு. இப்போ எப்படிங்க உயிரோடு கொண்டு வர்றது? ஸோ இப்போ ஐசியூவில் இருக்கிற ஒரு இன்டென்சிவிஸ்ட், ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுறது, எப்படியாவது அவங்களுக்கு இப்போ ஏதாவது மருந்து கிருந்துங்களெல்லாம் கொடுத்து அவரை கீத்தி எல்லாம் ரெடி பண்ணி அவங்கள ஐசியூலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வார்டுக்கு அனுப்பணும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியாக இறந்து போயிருக்காங்க. ஆவிக்குரிய இறந்து போனவங்கள எப்படியாவது கீத்தி அவங்கள ரெடி பண்ணி அவங்கள எப்படியாவது ஆவிக்குரிய ரீதியாக ஆவியில் பலனை பெற்று ஆவியில் உயிரோட அவங்க என்ன பண்ணணுமா, வெளியே போகணும் அப்படின்றதான் இங்கேயும் கர்த்தருடைய ஒரு ஆசை. அதுக்கு பதில் எங்கே கொடுத்துருக்காருன்னா 3வது வசனத்தில் பதில் கொடுத்துருக்காரு. ஸோ 3வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இறந்த சபை, இல்லைனா இறந்து போகக்கூடிய ஒரு சபை, இல்லைனா பயங்கர மெகா சர்ச். ஆனால் அந்த சபையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜனங்க வந்து போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வராங்க, எல்லாம் கார் பார்க் பண்ணுறாங்க, உள்ளே வராங்க, எல்லாம் பயங்கரமாக தூம்னு இருக்குது, எல்லாம் அங்கே எல்லாம் நடக்குது, ஒர்ஷிப்பு அதுக்கு இதெல்லாம் ஏதோ நடத்துகிறாங்க, எல்லாம் வராங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த சபை செத்த சபையாக இருக்குது. ஸோ இந்த செத்த சபை அப்படின்னாக்கா என்ன அர்த்தங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ ஆள் வந்து ரொம்ப சாவர மாதிரி இருக்காருங்க, ஐசியூவில் இருக்காருன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஒன்று பிபி ட்ராப் ஆகிருக்கலாம், இல்லை சுகர் இந்த பக்கம் அந்த பக்கம் பயங்கரமாக இருந்திருக்கலாம், இல்லை பிபி ரொம்ப ஹையாக இருக்கலாம்,
ஹார்ட் பீட்டெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கலாம், இல்லை ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கலாம், இல்லை கிட்னி ரொம்ப வீக்காக இருக்கலாம், இல்லை பிரெயின் வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்குது, இல்லைனா லங் ஃபெயிலியர் இருக்கலாம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இது ஞாபகம் வச்சுங்க. ஒன்று பிரெயின் கோமாவில் இருக்கிறார், பிரெயின் வேலை செய்யலை, லங்ஸே வேலை செய்யலை, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இல்லைனா லங் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர். என்னங்க ஃபெயிலியர் ஒரு 5 ஃபெயிலியரில் ஒரு 2 3 இருந்ததுன்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் சீரியஸாக இருக்கார் ஆள், ஏன்னா அந்த உறுப்பு சரியாக வேலை செய்யலை. அதே மாதிரி ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கூட்டம், இது அது அவங்கவுங்க எல்லாருமே ஃபெயிலியர்னு வச்சுங்க, மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த சபை வந்து ஃபெயிலியர் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபெயிலியர்லேருந்து எப்படியாவது நம்ம ஹார்ட் ஃபெயிலியர்லேருந்து எப்படியாவது மருந்துகளை கொடுத்து ஹார்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், கிட்னி ஃபெயிலியர்லேருந்து ஏதாவது சில காரியங்களை செய்து கிட்னி இம்ப்ரூவ் பண்ணணும், பிரெயின் அந்த மாதிரி ஒன்று ரெஸ்பிரேட்டரி லங்கிலேருந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த செத்த சபை இப்படி ஒரு இதுவாக இருக்குது. அப்படியே செத்த சபைனா ஆவிக்குறி ரீதியாக என்ன அர்த்தம், இப்போ ஐசியோ அது இதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் மருத்துவ ரீதியாக, ஆவிக்குறி ரீதியாக எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சபையில் வந்து என்ன இல்லையா, ரட்சிக்கப்படுகிறவர்களே இல்லையா, வராங்க போகிறாங்க, அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க வரல, அடுத்த மாதம் பார்த்தா அந்த குடும்பம் இல்லை, வராங்க போகிறாங்க, சும்மா அப்படி உட்காடுறாங்க, கேட்குறாங்க போகிறாங்க, கேட்குறது போகிறது, அடுத்து என்ன ஆச்சு, யார் என்ன ஏது, அவங்க வீடு அட்ரஸ் என்ன ஆச்சு, அவங்க நிலவரம் யாருக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா தெரியல. ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னாக்கா எல்லாரும் பாவிகள் தான், அங்கே வந்து பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பியிருக்கிறாங்களா. ஸோ அதனால் நம்ம ஆவிக்குறி ரீதியாக பார்த்தீங்கன்னா மனம் மாற்றப்பட்டதா, மனம் திரும்பினவர்களா, ரட்சிக்கப்பட்டவர்களா அப்படின்னு கேட்குறான். கிட்னியினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, கிட்னி மனம் திரும்பிடுறதா அப்படின்னு சொல்ல முடியாது, கிட்னி எவ்வளோ ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஹார்ட் எவ்வளோ ஃபங்க்ஷன் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறோம் புரியுங்களா மருத்துவ ரீதியாக. அதே மாதிரி ஆவிக்குறி ரீதியாக அவன் மனம் மாற்றப்பட்டவனா, இதை மனம் மாறினே வரான், அவன் தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக குடி பழக்கத்துலேருந்து குடியை விட்டான், அப்புறமா சிகரெட் பழக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சிகரெட்டை விட்டான், அதே நேரத்தில் வேறு ஏதோ ஒரு பழக்கத்தில் இருக்கான். ஸோ அதுலேருந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாற்றப்பட்டானா இல்லைங்க, அப்படியே தான் இருக்கிறான், அவன் வந்தவன் அப்படியே தான் இருக்கிறான், குடிப்பழக்கத்தில் அப்படியே தான் இருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரான், அப்படியே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரான், அதே பாவத்தில் தான் இருக்கிறாங்க. அவன் என்ன ஆனா மேலே வரானா, ரட்சிக்கப்பட்ட அவனு ரட்சிப்பினுடைய அந்த இது என்ன அப்படின்னு சொல்லி. அதனால தான் பார்த்தீங்க நிறைய இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் கூட அவ்வளோவா பார்த்தது இல்லைங்க, அதாவது இந்திய தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரட்சிப்பு சம்பந்தமான கூட்டம் யாருமே வைக்கிறதில்ல. ரட்சிப்பு சம்பந்தமான போதகர்கள் கூட்டம், ரட்சிப்பு சம்பந்தமான ஆலோசனை கூட்டம், ரட்சிப்பு சம்பந்தமான முதியோர் கூட்டம், ரட்சிப்பு சம்பந்தமான யூத் மீட்டிங், இது மாதிரி யாரும் வைக்கிறதில்ல. ஏங்க அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள், வெளியே போனீங்கன்னா ஏதோ ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு ஹெல்த் கேம்ப் வைக்கிறான், ஏன் பண்ணால் ஏதாவது ஆயிருக்கான்னு பார்க்குறான், கண்ணுக்கு ஒரு ஹெல்த் கேம்ப் வைக்கிறான், கண்ணுக்கு புறகிற ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ கண்ணை பார்க்குறான், ஹார்ட்டை பார்க்குறான், வீட்டை பார்க்குறான், பேங்க்கை பார்க்குறான், வீட்டினுடைய நிலவரத்தை பார்க்குறான், உடம்பை பார்க்குறான், இதெல்லாம் பார்த்துன்னே இருக்கிறான். ஆனால் உள் நிலவரம், ஆவிக்குரிய நிலவரம் எப்படி இருக்குது, அவன் எந்த மாதிரி ஒரு கீழ் நிலைமையை நோக்கி போயிட்டுருக்கான் அப்படின்றத யாரும் கண்காணிக்கிறவங்க யாரும் இல்லை. ஆனால் கண்காணிக்கிறவங்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார், புரிஞ்சுங்களா? அதனால் கோச்சிக்காதீங்க, என்னப்பா இவர் எல்லாரும் பாஸ்டர்லாம் திட்டினுக்கிறார் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கண்காணிக்கிறவங்கள சம்மந்தப்பட்டதான் இங்கே எழுதியிருக்கிறான். ஸோ அதனால் எதை பார்க்கணுமா, பிபி சுகரை பார்க்க சொல்ல நான், எதை பார்க்கணுமா, அவன் ரட்சிப்பினுடைய நிலவரம், பாவத்தினுடைய அளவு, பாவத்திலிருந்து வெளியே வந்தானா, இல்லை எந்தெந்த காரியங்கள் இருக்கிற, இல்லைன்னா ரட்சிப்பு சம்பந்தமான காரியங்கள், பாவ அறிக்கை சம்பந்தமான ஒரு நேரம், சபையில் பாவம் அறிக்கை சம்பந்தமான ஒரு நேரம். உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இந்த தம்பிக்கு இது போல் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மகளுக்கு இது போல் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் என்னென்னு சொல்ல பாருங்கள், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம் ஹாஸ்பிட்டலில், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உன் அப்பாவுக்கு என்ன வியாதிக்குது, அம்மாவுக்கு என்ன வியாதிக்குது அப்படின்றான். அதே மாதிரி ஒரு சபையில் வந்து உன் பையன் என்ன தப்பு பண்ணுறான், இல்லை யாரும் கேட்குறதில்ல, வரியா உட்காரியா போறியா அப்படின்னு. எதை கேட்டோம்னா அவங்க வரமாட்டாங்க, அடுத்த முறை வரல. ஸோ வந்தால் போதும் சபைக்கு அப்படின்னு சொல்லி, நிறைய பேர் வந்தால் போதும், நிறைய பேர் முக்கியம் இல்லைப்பா, கொஞ்சோண்டு பேர் இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக, அதாவது சாம்பாரில் கொஞ்சோண்டு போட்டு செஞ்சாலும் அந்த சாம்பார் தரமாக செய்கிறீங்க பாருங்கள், அந்த அதாவது குவாலிட்டி ரொம்ப முக்கியம். குவான்டிட்டின்னா ரொம்ப நிறைய பேர் யார் வரா யார் போகிறா என்ன செய்கிறா ஒன்றுமே தெரியாது. ஸோ இவங்க உங்கள் குடும்பத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் கரெக்டாக ஒரு சார்ட் போட்டு ஒரு குடும்பத்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த குடும்பம் தப்பிச்சிடுது, இந்த குடும்பம் இன்னும் இருட்டில் இருக்குது, இந்த குடும்பம் வெளிச்சத்துக்கு இப்போ தான் வந்திருக்கு, இந்த குடும்பத்தில் பாவரிக்க நிறைய பண்ண வேண்டியதாக இருக்குது, இந்த குடும்பத்தில் இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி ஒரு சார்ட் கொடுக்க முடியுமா? மேபி சில போதகர்னால கொடுக்க முடியும், சில லீடர்னால கொடுக்க முடியும், இல்லை சில ஏரியா லீடர்னால கொடுக்க முடியும் இல்லைங்களா? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் நுழைஞ்சவனே கேட்குறான் டாக்டர், அந்த வார்டில் என்ன ப்ராப்ளம், இந்த வார்டில் என்ன ப்ராப்ளம், அங்கே எத்தனை பேர் சீரியஸ் ஆகுறான், இது ஏன்பா இதெல்லாம் கேட்டுங்க. ஸோ நிலவரம், ஸோ சபையினுடைய நிலவரம், மெம்பர்ஸினுடைய நிலவரம், இதெல்லாம் தெரியுமா யாருக்காவது தெரியணும்.
ஒரு இடத்துல வீட்டுக்கு போனால் நிலவரம் தெரியுது, ஆஸ்பத்திரிக்கு போனால் நிலவரம் தெரியுது, சபைக்கு போனால் நிலவரம் என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன செய்கிறாங்க அவங்க, இது பண்ணது தப்பா கரெக்டா, இல்லை அவர் தப்பு பண்ணியிருப்பாரா, அதுக்கு ஏதாவது சாட்சிகள் இருக்கா, என்ன ஏது, அப்பா வேணாம் சொன்னால் கேளு, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது, நம்மளே இறந்து போகிறதுக்கு வேண்டாம், சர்க்கரையை ஜாஸ்தி பண்ணிக்காத, பிபியை ஜாஸ்தி பண்ணிக்காத, கொழுப்பை ஜாஸ்தி பண்ணிக்காத அப்படின்றான் யார். அதே மாதிரி இங்கே என்னென்னா நீ சாவர மாதிரி பாவத்தை ஜாஸ்தி பண்ணிக்கிற, பாவத்தை ஜாஸ்தி பண்ண என்ன ஆகும், ஆவிக்குரிய மரணம். புரிஞ்சுங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாவம் ஜாஸ்தியாக ஆவிக்குரிய மரணம் ஆயிடுச்சு. நீ செய்கிற காரியம்லாம் எதுவுமே உருப்புற மாதிரியே இல்லை, நீ ஏதோ ஒரு காரியம் பண்ணுற, ஏதோ பயங்கரமாக இருக்குது. அதாவது கடைசி நாட்களில் இது ஞாபகம் வச்சுங்க, கடைசி நாட்களில் அதிகபட்சமான ஒரு பாவமான காரியங்கள் என்னென்ன, அதிகபட்சமாக மோஸ்ட் காமன் என்னென்ன அந்த பாவத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைடு, பெருமை. நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு கார் இருக்குது, அது இருக்குது, அவர் கார் வாங்கினார், இவர் வீடு வாங்கினார், இவர் சபை வாங்கினார், இவர் இது வாங்கினார் சொல்லி ஸோ மேலே சேர்த்து வைங்க அப்படின்றது ஒரு கட்டளை இல்லையா, கர்த்தர் கொடுத்த கட்டளை. மத்தேயு 6. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கீழே சேர்த்து வைக்கிறாங்க, கீழே சேர்த்தா பூமியில் சேர்த்து வைக்கிறாங்க, பூமியில் சேர்த்துக்கினா கீழே சேர்த்துனா பூமி கடையில் தோண்டி புதைக்கிறது இல்லை, இங்கே பூமிக்கு மேலே எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க சேர்த்து 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 வைக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிசம், பெருமை, அப்புறம் பொருள், நான் இது வச்சுருக்கேன் அது வச்சுருக்கேன் அது இதுன்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெருமை, அதுக்கப்புறமா நிறைய பொருட்களை சேர்க்கறது, நிறைய பணங்களை சேர்க்கறது. புரியல? இது எல்லா பாவத்துக்கும் வேறாக இருக்குது அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 6 பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது போல் நிறைய காரியங்களுக்கு, ஆனால் இது எடுத்து சொல்ல முடியுமா சபையில், எப்பா நீ நிறைய சேர்த்து வச்சுருக்கிற நீ இதுனா, ஐயோ சபையில் நான் சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் பேசுகிறாங்க, நான் சேர்த்து வச்சுருக்கலாம் சபையில் கேட்குறாங்க அப்படி சொல்லி அடுத்த முறை சபைக்கு வரமாட்டாங்க. நீ செழிப்பாக ஆசீர்வாதமாக இரு அப்படின்னா ஜனங்க கேட்குறாங்க. நீ கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியாக செழிப்பார், ஆவிக்குரிய ரீதியாக செழிப்பார் அப்படின்னா நீ செத்தவனா இல்லாமல் உயிர் உள்ளவனா ஆவியில் வளர்ச்சி பெற்று செழிப்பாயிரு. இது என்னமோ சரியில்லைங்க அந்த பிரசங்கம், நாங்கள் வேறு சபை போகிறோம். ஸோ கைக்கு துட்டு வருதா, பொருள் வருதா, ஆசை. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுனாக்கா ஆசை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஸ்ட், அதே மாதிரி ஒரு இதை பார்த்தாக்கா அவங்களுக்கு அப்படியே ஒரு ஈர்ப்பு. ஸோ இதெல்லாம் என்னென்னா இந்த கடைசி நாட்களில் என்னென்னா பொருள் சம்மந்தமாகவோ இல்லைனா பணம் சம்மந்தமாகவோ இல்லைனா இது போல் காரியங்கள். அதுக்கப்புறமா இன்னொருத்தரோட பேசுகிறதில்ல, சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கறதில்ல அல்ல. ஸோ நீ எதோ வேலை பண்ணுற, ஆனால் அது என்னமோ கர்த்தருக்கு அது முழுமையாக தெரியலையப்பா, நீ எதுவும் ப்ரொடக்டிவாக இல்லை அப்படின்வாங்க. சரிங்களா? சில நேரத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் ஸ்கூலில், நீ செய்கிற வேலைலாம் அவ்வளோ ப்ரொடக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லி. இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது தான் 3வது வசனம். புரிஞ்சுங்களா? 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காரியங்களே சொல்கிறார். தோராயமாக 5ன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஒன்று என்னன்னாக்கா, நீ ஆதியில் அந்த நாட்களில் கர்த்தருக்குள்ளே வந்தப்பார், அப்பா கர்த்தரே எனக்கு 2 எஜமான்கள், உலகம் என்பது எனக்கு வேணாம், உலகத்தார் வேணாம், உலகத்தோடு நான் இருக்கணும் என்பது வேணாம், நான் கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தருடைய காரியங்களை யோசிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நான் வைக்கணும், தேவனுடைய காரியங்களை நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர், அதாவது தேவன் தான் ஃபஸ்ட், கர்த்தர் தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அந்த நாட்களில் நீ எப்படி அந்த நாட்களில் கர்த்தர் உன்னோட பேசியிருப்பார், வசனத்தோடு பேசியிருப்பார், போதகர் உன்னோட ஏதாவது ஒரு வசனங்களை கொடுத்துருப்பாரு, நீ ரட்சிக்கப்பட்ட அதாவது மனம் திரும்பி உள்ள கர்த்தருக்குள்ளே வந்தப்பார், அதனை நீ நினைவு கூறு, மறந்துடாத. முதல்ல நினைவு கூறு, அந்த நாட்களை நினைவு கூறு. நினைவு கூர்ந்து என்னத்தையும் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வசனங்கள், அப்பா இந்த வசனத்தினால நான் திறந்தனேன், இந்த காரியத்தினால நான் ஆவிக்குரிய ரீதியாக ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நினைவு கூறு ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை கேட்ட நீ வசன அடிப்படையில் கர்த்தருடைய வசனத்தை நீ கேட்ட. 2. 3வது அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டாய். நம்ம இது எதுக்கு நம்ம பார்க்குறோம், இறந்து போனவன் எப்படி உயிர் பெறணும் அப்படின்றத பார்க்குறோம். எப்படி ஹாஸ்பிட்டலில் இறந்து போகிறவங்க எப்படி என்னென்னமோ மருந்தெல்லாம் கொடுத்தெல்லாம் செய்கிறாங்க பாருங்க, அதே போல் ஆவிக்குரிய ரீதியாக முதல்ல நினைவு கூறு, யோசி, என்ன நிலவரத்தில் நீ இருந்த, எப்படி இருந்த நீ. ஒரு பிச்சைக்காரனாக இருந்தேன் நான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தேன், நான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்து அதாவது எப்படி ஆவிக்குரிய ரீதியாக பிச்சை எடுத்துகிட்டு இருந்தோம், அதிலிருந்து நம்ம வளர்ந்து கர்த்தரை தெரிஞ்சுக்கிறது எல்லாம் மேலே வந்தோம். புரிஞ்சுங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நினைவு கூறு 1, எண்ணத்தை கேட்ட. 2, எண்ணத்தை பெற்றுக்கொண்ட அன்னைக்கு, அந்த பெற்றுக்கொள்ளதுனால நீ அந்த ஆவிக்குரிய ரீதியாக பலனை பெற்ற, உயிரை பெற்ற. அதுக்கப்புறமா அதனை வைத்துக்கொள். ஸோ நீ பெற்றுக்கொண்டதை வைத்துக்கொள். ஸோ யோசி, நினைவு கூறு, கேட்டதை பெற்றுக்கொண்டதை பத்திரமா வச்சுக்காத. அதுக்கப்புறமா மனம் திரும்பு. இப்போ ஐயோ நான் அப்படிலாம் இருந்தேனே ஆனால் இப்போ இதனுடைய நிலவரத்தை பார்த்தா நமக்கு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போது இன்றைக்கி என்ன பண்ணணுமா, நம்ம மனம் திரும்பின அர்த்தம் பாவத்திலேருந்து நம்ம என்ன பண்ணணும், பாவ வழியில் போகிற அந்த பாவ வழியிலேருந்து மனம் திரும்புகிறேன், பாவத்தில் இனிமேல் நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு யூ டர்ன் எடுத்து என்ன பண்ணுறேன் சொல்லு,
டேர்ன் ஃப்ரம் யுவர் சின்ஸ், அதாவது ரிப்பெண்ட் அப்படின்னு சொல்லி வேற ஒரு மொழிபெயர்ப்பில் பைபிளில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் பட் டோன்ட் ஃபர்கெட், வாட் யூ ஹவ் ரிசீவ்ட் அண்ட் வாட் யூ ஹவ் ஹர்ட் கீப் இட், ரிப்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது இவ்வளோ காரியங்கள். இந்த காரியங்கள் 1, 2, 3, 4, 5 இந்த 5 விஷயத்தை பண்ணிங்கன்னா செத்து போனவன் உயிரோட வந்துடலாம். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறமா ஆனாலும் நீ அதை குறித்து கவனம் செலுத்தலை, ஆனாலும் குறித்து நீ ரொம்ப கவனம் செலுத்தி இந்த காரியங்களை நீ செய்யலை, எழுந்திருக்கலை, எழும்பாமல் நீ மறுபடியும் அப்படியே அதே நிலவரத்தில் இருந்த அப்படின்னா நான் உன் மீது திருடனை போல வருவேன், நான் வருகிற நேரமும் காலமும் எப்போ உன் மீது வருவேன் அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா வருகை சம்மந்தமாக எழுதப்பட்டிருக்கு. வருகை சம்மந்தமாக எழுதப்பட்டிருக்கு. திருடனை போல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நினையாத, நமக்கு எந்த டைமில் வருவாங்க அப்படின்னு தெரியல. புரிஞ்சுங்களா? நைட்டு நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பாருங்கள், சில பேர் வந்து இந்த ஜன்னல்லேருந்து நீட்டாக ஒரு கம்பி விடுவான், நீட்டாக ஒரு கம்பி போவோம், அப்படியே கம்பி போயிட்டு என்ன பண்ணோம், நேராக கொத்து சாவி அப்படி தூக்குற மாதிரி அந்த சாவியை தூக்கி அப்படியே கம்பி இப்படியே வருது, இப்படி வந்தோடனே அந்த சாவியை எடுத்து திறந்து உள்ளே போய் எல்லா பொக்கிஷத்தையும் அவன் எடுத்துன்னு போயிடலாம். ஸோ எப்போங்க இது நடக்கும்? பகல் நேரத்தில் நடக்கும். அப்படி இப்படி நீட்டாக அப்படி ஒரு கம்பி போனால் என்ன பண்ணுவீங்க, கம்பியை உடச்சி அவனை சாத்திடுவீங்க. அது இரவு நேரத்தில் எல்லாம் நீங்கள் தூங்கின்னு இருக்கும் போதோ அதுபோல் வந்து என்ன உங்களுக்கு யோசனையே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா ஏதோ வேலையில் இருக்கிற நீ மாட்டுன்னு சொரணம் இல்லாமல் ஏதோ காரியங்கள் ஏதோ பண்ணி உலக காரியங்கள், வேலை, பஸ்ஸில் போகணும், டிராஃபிக்கு, காய்கறி வாங்கணும், வீட்டில் சமையல், ஏதோ நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிறீங்க நினையாத நேரத்தில். புரிஞ்சுங்களா? எப்படி திருடன் இரவு நேரத்தில் வருகிறது போல் நினையாத நேரத்தில் வர இருப்பாருங்க. எந்த நாளிகை எந்த நேரம் அப்படின்னு தெரியாது. அப்படின்னு நடத்தினா 1 மணிக்கு வரான் நான் திருடன், 2 மணிக்கா 3 மணிக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து நான் திருடன் சொல்ல, இது ஒரு ஓமையாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நினையாத நேரத்தில் அப்படின்றதுக்கு இது ஒரு ஓமையாக. 1 மணியா 2 மணியா, திங்கக்கிழமை வருவாரா, செவ்வாய்க்கிழமை வருவாரா, புதன்கிழமை வருவாரா நமக்கு தெரியல. ஆனால் இது கடைசி நாட்கள். ஸோ அந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து வரப்போகிற நல்லா தெரியும். ஸோ அப்படி வரும்பொழுதோ நீ இது போல் இருக்கிற, நீ இது போல் ஒரு ஸ்டேட்டாக இதில் இருக்கிற, அதை சொல்லுவாங்க பாருங்கள், ஐசியூவில் பெரிய ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா, சார் எப்போ சார் வருவார் அந்த டாக்டர் அப்படின்னு வருவார்ப்பா மத்தியானம் நீங்கள் என்ன டைமுன்னே சொல்லி அவர் 1 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு வரலாம், 3, ஆனால் வர நேரத்துக்கு அவர் கரெக்டாக வந்துடுவார். இல்லைங்க வர நேரத்துக்கு இங்கே ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்களே பேஷண்ட்னா வருவார். புரிச்சுங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணணும், ஐசியூவில் இருக்கிற இன்டென்சிவிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். இந்த பேஷண்ட்டுக்கு இந்த காரியம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த எல்லாம் கண்டிஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கரெக்டாக வைக்கிறாங்க பாருங்கள். அதே போல் இந்த ஏஞ்சல், அதாவது சபையினுடைய அந்த நடத்தக்கூடியவர் என்ன பண்ண எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டாக அந்த சபையை ரெடியாக வைக்கிறாரு பாருங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் வர்றாராம் திடீர்னு, அவருக்கே தெரியலையா அந்த நேரம் வர்றது, திடீர்னு வர்றாராம். அவருடைய தூதருக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. அவர் வரப்போகிற நாளைக்கு வந்து கரெக்டாக அந்த டைமில் வரும்பொழுதோ நீ அந்த நேரத்தில் செத்தவனாக இருந்தால் என்னப்பா வருது, எப்போ நீ மனம் திரும்ப போகிற, செத்தவன் போல இன்னும் எவ்வளோ நாள் தான் நீ இருக்க போகிற நீ அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து செத்தவன் உயிரோடு எழுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கே முடிவு எடுங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க சும்மா ஏனோ தானோன்னு பார்க்காம ஒரு முடிவு எடுத்துருங்க. ஏன்னா கர்த்தர் வரப்போகிற நேரமும் காலமும் சமீபமாக இருக்குது. என்னங்க இப்படியே சொல்லி ஏமாச்சின்னுக்கிறீங்க, சமீபமாக இருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட பிறகு, அதாவது பரலோகத்தை எடுத்துக்கொண்ட பிறகு நான் 2 நாள் கழித்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஹோசியா 6:1-2 இல்லைன்னா ஹோசியானுடைய 5வது அதிகாரத்தில் கடைசி வசனத்திலேருந்து ஹோசியா 6:1-2-3 இதெல்லாம் படிச்சிங்கன்னா 2 நாள் கழித்து நான் வரேன், 2000 வருஷம் கழித்து வரேன் அப்படின்னு நான் அர்த்தம். இயேசு கிறிஸ்தனுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல், அதாவது பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது வந்து 30லேருந்து 33 வரல சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? சிலர் 30ன்றாங்க, அதிகபட்சமாக 31ன்றாங்க, 33ன்றாங்க. ஸோ 30லேருந்து 33 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுதோ 2000 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன், 2 நாள் கழித்து நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். என்றென்றைக்கும் நீங்கள் என் முன்னாடியே நீங்கள் இருப்பீங்க, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்றென்றைக்கும் நீங்கள் என்னோட கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் 2 நாள் கழிச்சுன்னா 2000 வருஷம் கழிச்சு, 2000 வருஷம் கிட்டத்தட்ட முடிய போகுது. இன்னும் ஒரு 6 வருஷம் 7 வருஷத்தில் 2000 வருஷம் முடிய போகுது. கூடுமானால் அந்த நாட்கள் நான் குறைப்பேன், ஆனால் ஜாஸ்தி பண்ண மாட்டேன். இன்னும் சீக்கிரம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்னும் சில வருஷத்தில் அவர் வந்துடுறார். அதனால் நீங்கள் அவர் வரும்போது, அவர் சனிக்கிழமை வர்றாருன்னா நான் வெள்ளிக்கிழமை ரெடி ஆகிறேன், அது நமக்கு தான் தெரியலையே அவர் சனிக்கிழமை வர்றாரான்னு தெரில. ஸோ எந்த நாளிகை என்ன எதுன்னு தெரில. அதனால் சீக்கிரமாக நீ விழித்து கொண்டால் அவருடைய வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்படுவ. இல்லை அப்படின்னா என்ன ஆகுனாக்கா நீ போச்சு, கைவிடப்பட்ட கேஸ். 4வது வசனம் பார்த்தீங்க சார்டிஸ் சபையில், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3:4 பார்த்தீங்கன்னா, ஆனாலும் சில நபர்கள் இருக்காங்க எங்கள் சார்டிஸில், சில ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆடை வந்து கரைப்படவே இல்லை.
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியாக பார்த்தா பணத்தில் அவன் எஸ்கேப் ஆகிட்டுக்கிறான். எஸ்கேப் ஆகிட்டானா எடுத்துன்னு ஓட்டான்னு இல்லை, பணத்தை வந்து அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பணத்துக்கு பின்னாடி சுற்றலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தில் அவன் கரெக்டாக இருந்திருக்கிறான். புரிஞ்சுல? ஆவிக்குரிய ரீதியாக பொருள், அதுக்கப்புறமா இன்னொன்று அடுத்தது என்ன வச்சான், பாவம் சம்மந்தமாக. மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பெல்லாம் எடுத்துருக்கிறான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான்னா ஜலத்தினால் ஆவினாலும் பிறந்து அவன் நல்ல ஒரு வாழ்க்கையை டீசெண்டாக வாழ்ந்துருக்கிறான். அந்த குடும்பத்தை நல்லா நடத்தியிருக்கிறான், பிள்ளைகளுக்கெல்லாம் நடத்தியிருக்கிறான். பிள்ளைகளும் அந்த தகப்பன் தாய் மூலமாக இது, அதாவது தாய் வந்து கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி, அதனால தான் தாய் வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிறான். அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிற அந்த தாய் வந்து பையனை நல்லா வளர்த்து கழுத்து அவனை ரெடி பண்ணி, இல்லை பொண்ணை நல்லா வளர்த்து கழுத்து ரெடி பண்ணி அவங்கள ரெடியாக வைக்கிறாங்க. கர்த்தரோட வருகையில் என்னது, அந்த தாயை எடுத்துக்கொள்ளப்படுகிறா, இல்லை கை குழந்தையோ இல்லை பெரிய குழந்தையோ இல்லை தோலுக்கு மேலே வளர்ந்த குழந்தையோ, அந்த குழந்தையும் கர்த்தரோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுது. இதனை குறித்து 1 தீமோத்தேயு 2:15 அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சார்டிஸ் சபையில் சில நபர்கள், அதாவது ஆண்கள் பெண்கள், சில நபர்கள்லாம் வந்து அவங்களுடைய துணி வந்து எதுவுமே கரைப்பட்டு போகல, அவங்களுடைய அங்கி வந்து துணி வந்து கரைப்பட்டு போகல. அப்படின்னா நடத்துனா நல்லா ரின் சோப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. இது வந்து ஆவிக்குரிய ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கரைப்படாமல் இருக்கிறாங்களா, அவங்க பாவத்தில் விழாமல், பாவத்தை செய்யாமல், பாவ காரியங்களை கற்றுக் கொடுக்காம, பாவ காரியங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போ வாரத்துக்கு ஒரு முறை நான் ட்ரிங்க்ஸ் போடுறேன் அப்படின்றான், நான் எப்போயாவது தான் ஒரு முறை சிகரெட் குடிக்கிறேன் அப்படின்றான். நான் குடிக்கிறதே இல்லைங்க, யாராவது பர்த்டேன்னா நான் குடிப்பேன் அது. ஸோ இதெல்லாம் வந்து ஆடைகள் என்ன ஆகுது, கரைப்பட்டு போகுது. ஸோ ஆடைகள் ஆடை அப்படின்னு என்னன்னா ஆவிக்குரிய ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடை வந்து அழுக்கா போகுதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா சில பேர் சார்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆடை வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2,20,000 பேர் அப்படின்னு சொல்லணும். 2,00,000 பேர் கிறிஸ்தவர்கள், 20,000 பேர் யூதர்கள். அதில் வந்து எவ்வளோ பேருனுடைய ஆடை க்ளீனாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் சில பேருனுடைய ஆடை க்ளீனாக இருக்கிறாங்க, எந்த தப்பும் பண்ணாமல் கரெக்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கர்த்தருடைய வருகையில் என்ன ஆகுமா, அவங்களுக்கு ஒரு வெள்ளை துணியை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணாரோ அவரை அழைச்சிட்டு போகிறாராம். வெள்ளை துணிகளை கொடுத்து உயிர் பெற்று, அதாவது மறுரூபமாகி கர்த்தரோட வருகையில் அவங்க போகும்போதோ அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக எல்லா வெள்ளை ஆடையெல்லாம் வச்சுட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய அந்த த்ரோனுக்கு முன்னாடி குருத்தோலையை வச்சுட்டு பல தேசங்கள்லேருந்து எல்லாரும் வெள்ளை ஆடையை போட்டுட்டு கர்த்தரை துதித்து கொண்டு அவங்க நிற்கிறாங்களாம். இது பற்றி எங்கே எழுதியிருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் 7 1,44,000 பேர், ஒரு கோத்திரத்துலேருந்து 12,000 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சார்டிஸ் அப்படின்ற ஊரில் டர்க்கியில் சில யூதர்கள் இருக்காங்க. அந்த சில யூதர்கள் எந்த கோத்திரத்தார் நமக்கு தெரியல, சில கோத்திரத்தார் இருக்கிறாங்க. அந்த கோத்திரத்தாரில் சார்ட் அப்படின்ற ஊரை சுற்றி இருக்கிற சில விசுவாசிகள் அவர்கள் உயிர் தெழும்போதோ, கர்த்தருடைய வருகையில் உயிர் தெழும்போதோ அவங்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்குறாங்களா. ஸோ வெள்ளை அங்கி கொடுக்குறாங்க. திருடனை போல் நான் வருவேன் உங்கள் மீது வரும்பொழுதோ, சிலருடைய துணி வந்து கரைப்பட்டு போல, அவர்களுக்கு வெள்ளை துணியை கொடுப்பேன். இதெல்லாம் வந்து வருகை குறித்து எழுதப்படுகிறது. சரிங்களா? ஸோ அவங்க வந்து என் கூட நடப்பாங்கனாக்கா என்ன அர்த்தம், சும்மா எங்கே வாக்கிங் இப்படி போகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க வந்து பரலோகத்தில் என்ன பண்ணுறாரு, கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் அப்படி நடந்து போகிறாங்க. யார், அந்த சிலர் தப்பு பண்ணாதவங்க, இல்லை தப்புலேருந்து மனம் திரும்பி அவங்க இந்த காரியங்களை, இந்த 5 காரியங்களை செய்தவங்க. 5வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நபர்கள் இருக்காங்க பாருங்கள், இந்த சார்டிஸில் துணியையே கரைப்படுத்தாத நபர்கள், பாவத்திலேருந்து எழுந்தவங்க, இல்லைன்னா சுத்தமாக வாழ்ந்தவங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யார் அவங்க தான் வந்து மேற்கொண்டவர்களாம். பாவத்தை மேற்கொண்டவங்க, பிசாசை மேற்கொண்டவங்க, சோதனையை மேற்கொண்டவங்க, அதாவது கஷ்டத்தை மேற்கொண்டவங்க, அதாவது குறிப்பாக இந்த உலகத்தை மேற்கொண்டவங்கன்னு பேரும். ஸோ அதனால் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா the one who conquers அப்படின்னா the conqueror அப்படின்னு, the one who conquers thus in white garments. ஸோ உலகத்தை வென்றவங்க அவங்க எப்படி இருக்காங்களா, வெள்ளை ஆடையை அவங்க தரித்து கொண்டு இருக்கிறாங்களாம். ஸோ அந்த உலகத்தை ஜெயிச்சாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு வசனம் ஒன்று இருக்குது. உலகத்தை ஜெயிச்சாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி, ஸோ அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அதாவது 1 யோவான் 5:4, 1 யோவான் 5:4, அதுக்கு அடுத்த வசனம் நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 5:4 வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம், அதாவது தேவனால் பிறந்த, பார்ன் ஆஃப் காட், தேவனால் பிறந்த ஒவ்வொருவரும் அப்படின்னு அர்த்தம், உலகத்தை ஜெயிப்பார்கள். ஸோ தேவனால் பிறந்தவங்க உலகத்தை ஜெயிப்பாங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், அது மாதிரி ஆவியினால் பிறந்தாச்சு.
ஸோ கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7:7 நம்ம வாசிக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒருத்தர் வீட்டில் போய் இப்படி தட்டிட்டு அம்மா ஏதாவது கொடுங்க அப்படி இல்லை அர்த்தம். யாரை தேடணும், எதை தேடணும்னு கிடையாது. எதை தேடணும் அப்படின்னா அது உலகத்தானது. யாரை தேடணும், யாரை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீங்க. தட்டுங்கள் அப்படின்னும் போது என்னது, ஒரு சபையில் போயிட்டு நீங்கள் ஆவிக்குரிய சபையில் போய் தட்டுறீங்க. அப்போ எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும், நான் ஆவியால் நிரப்பப்படணும், நான் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அந்த அந்த சபையில் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அதே போல் தேவனால் பிறந்த ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயிக்க முடியுமா? ஒன்று, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸோ தேவனால் நீங்கள் பெறணும், பரலோகத்திற்கு தேவனால் பெறணும். அதுக்கப்புறம் விசுவாசம், விசுவாசம் இது ரெண்டுமே பிறந்துரு. விசுவாசம் அப்படின்னா என்ன, ஒரு விசுவாசி மறுபடியும் பிறந்துட்டாரு அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, அந்த கல்யாணத்துக்கெலாம் அடிப்பாங்க பாருங்கள், நீ பானேகனப்பா தம்பி அப்படின்னு கேட்பாங்க. பானேகன் தாங்க அப்படின்னு. நீ பானேகனா அப்படின்னு கேட்பாங்க. பானேகன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 5:4 என்னது, தேவனால் பிறந்திருக்கிற விசுவாசமாக நீ வாழ்கிற. இது ரெண்டு தான் வந்து தேவனால் பிறந்ததுன்னு அர்த்தம். 5வது வசனம் நான் வாசிக்கிறேன். யார் உலகத்தை மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி பைபிளில். யார் உலகத்தை மேற்கொள்கிறார்கள்? இயேசுவை தேவனுடைய குமாரர் என்று அப்படின்னா நான் அர்த்தம்னா, இயேசுவானவர்னு ஒருத்தர் இருக்கிறார், தேவன் அப்படின்னா பிதாவானவர்னு ஒருத்தர் இருக்கார். இயேசுவை தேவனுடைய குமாரர் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே. இங்கே இயேசு மட்டுமே போச்சு. மறுபடியும் நான் வாசிக்கிற பாருங்க, தேவனுடைய குமாரர் என்று அப்படின்னா இங்கேயே தெரிஞ்சு போச்சு. தேவன் குமாரர், தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஆவியானவர் வீட்டிருக்கிறாரு, முடிஞ்சு போச்சு. அங்கேயே பிதா குமாரர் பரிசுத்தானவர். இதில் வந்து டவுட்டே இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஒன்லி ஜீசஸ் ஆங்க, இல்லை நீங்கள் ஒன்லி ஃபாதரா, இல்லை ஒன்லி ஹோலி ஸ்பிரிட்டா, இல்லை நீங்கள் எந்த சபை? நீங்கள் நான் எந்த சபையும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பைபிளில் இருக்கிறது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயினே இருக்கிறோம், அவ்வளோதான். தேவனுடைய குமாரர் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதலை. யோவான் மேலே போய் பார்த்துருக்காரு, புரிஞ்சுங்களா? யோவான் பார்த்துட்டு இங்கே சிங்காசனம், அந்த சிங்காசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெயின்போ, ஒரு வித்தியாச வித்தியாசமான கலர்கள், கல்லுகள்லாம் எப்படி ஜொலிக்குமோ அது போல் அங்கேருந்து என்ன வருதான், வெளிச்சம் வருதான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சிங்காசனம், ஆனால் சரியாக தெரியல அப்படின்னா என்னதான், க்ளோரி ஆஃப் காட், அதாவது பிதாவானவருடைய மகிமையை பார்த்தார். அங்கே பிதா உட்காண்டிருக்காரா? ஆமாம். மின்னல்கள்லாம் வருது, சத்தம்லாம் வருதுன்னு சொல்லி பார்க்குறாரு. அதுக்கு முன்பாக யார் ஆனால் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பார்க்குறாரு. ஸோ ஒரு பரிசுத்தானவர், ஒரு விளக்கு தண்டு போல் எல்லாமே வந்து சிம்பாலிக்காக எழுதியிருக்கிறாங்க எங்கே வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ அங்கே அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர் என்னங்க, ஆடுன்றீங்க, மிருகம், என்னமே ஒன்றுமே புரியலையே, விளக்குன்றீங்க, அது மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஸோ சிங்காசனம், அதுக்கு முன்பாடி பரிசுத்தா. ஸோ ஏன்னா தேவனை ஒருபோதும் யாரும் எந்த நாளிலும் எப்போதுமே கண்டதே இல்லை. இப்படி தான் அழகாக தத்ரூபமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவானவரையும் பார்க்க முடியல, பரிசுத்தானவரையும் பார்க்க முடியல, இயேசு கிறிஸ்துவானவரும் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு பார்க்க முடியல. திடீர்னு தோட்டக்காரராக வர்றாரு, திடீர்னு மீன் பிடிக்கிறவராக வர்றாரு, எப்படி வேணாலும் மாறி மாறி வர்றாரு. ஸோ யாருமே அவருடைய ரூபத்தை சரியாக பார்க்க முடியல. ஸோ அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதை விசுவாசிக்கிறவன் உலகத்தை மேற்கொள்ள முடியுமா? அதுதான் இங்கே பாயிண்ட்டுங்க. த ஒன் ஹூ கான்குவர்ஸ், அதாவது வெள்ளை ஆடையில் இருக்கிறவன், அவன் எப்படியோ ஜெயிச்சிட்டான், உலகத்தை ஜெயிச்சிட்டான். அப்போ உலகத்தை ஜெயிச்சிட்டான், இல்லைனா உயிரோடு ஆகிட்டான், செத்தவன் மாதிரி இருந்தான், உயிரோடு வந்துட்டான். அவனுக்கு என்னென்ன கிடைக்குதான்? வெள்ளை துணி கிடைக்குது. அதுக்கப்புறமா அவனுடைய பேரை வந்து ஜீவ புஸ்தகத்துலேருந்து அவர் அழிக்க மாட்டார், ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னப்பா அட்வான்டேஜ் அப்படின்னா, உனக்கு வெள்ளை துணி கிடைக்குது. என்னங்க வெள்ளை துணி, நான் போய் எங்கேயோ வேஸ்ட்டு கூட வாங்கிக்குவேன் வெள்ளை துணி, அது இல்லை. இது வந்து ஆவிக்குரிய வெண் வஸ்திரம், புரிஞ்சுங்களா? இது வந்து நீ நீதிமான் அப்படின்னு அழைக்கப்படும், புரிஞ்சுங்களா? இது வந்து ஐசாயா 61 எழுதப்பட்டிருக்கு. வெண் வஸ்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, வெண் வஸ்திரம்னா ஆவிக்குரிய வஸ்திரம்னா நீ நீதிமான், நீ விசுவாசி, கரெக்டாக எல்லாத்தையும் நீ செய்கிற. யாரை விசுவாசிக்கிற? பிதா, அவர் அனுப்பின ஒரே குமாரர் இயேசு கிறிஸ்து, இப்போது வந்து தேற்றவாளர் நம்மோடு கூட பரிசுத்தவானர் இருக்கார் அப்படின்ற காரியங்களெல்லாம் நீ விசுவாசிக்கிற. அதனால் உனக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. அட்வான்டேஜ் பாருங்கள் உங்களுக்கு. 5வது வசனத்தில் வந்து 1 வெள்ளை வஸ்திரம் உங்களுக்கு கொடுத்தாச்சு, 2 உன்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியாச்சு, 3வது பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது, அவரை கூப்பிட்டு இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க, வாப்பா ரமேஷ் இங்கே வாங்க வந்து நெல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் பேர் ரமேஷ், இவர் வந்து இது போல் ஒரு பேரை வைத்திருந்தார் கர்த்தருக்குள்ளே.
அப்படின்னு சொல்லி இவர் இந்தந்த காரியங்களை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவானவருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அவரை கூப்பிட்டு சொல்லுவாராம். பாருங்க, இவர் என்னுடைய மகன், இவர் வந்து இந்த ஊழியத்துக்கெலாம் அவரெல்லாம் இந்த காரியங்களெல்லாம் செய்தார், செத்தவராக இருந்தார், அம்மா உயிர் பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம்லாம் எடுத்து நல்ல ஆவியை பெற்றுக்கொண்டு நல்ல ராஜ்யத்தை அவர் கட்டினார். பணம் பின்னாடி இவர் ஓடல அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது 2வது எஜமானுக்கு பின்னாடி அவன் சுற்றலை, உங்களுக்காக செய்தார். ஆனால் வீட்டுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் பண்ணார். அவர் வாய்க்கும் வயிற்றுக்கும் வீட்டுக்கும் எல்லாத்தையும் பண்ணி எல்லா காரியங்களும் குடும்பத்தையும் ஒழுங்காக நடத்தினார். நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவானவருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியங்களை குறித்தும் அவருடைய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் செய்த காரியங்களை குறித்தும் பிதாவானவருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அவரை பற்றி சாட்சி கொடுப்பாராம். அது மட்டும் இல்லாமல் தூதர்களுக்கு முன்பாக பாருப்பா இவர் தான் இது, இவரை பார்த்துங்க, இவர் இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு, இவர் சோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து 5வது வசனம். 6வது வசனம் என்ன அர்த்தம் அப்படின்னா, காதுள்ளவன் என்னவா, ஆவியானவர்கள் 7 ஆவி இல்லை, ஒரு ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் என்ன பண்ணுமா, சபையில் ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஸோ இதுலேருந்து நம்ம சால்டி சபையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சபை செத்தது, அதுக்கப்புறமா அந்த நபர் செத்து போயிட்டாங்க, நிறைய பாவம், ஆடை எல்லாம் அழுக்காக இருக்குது. ஸோ ஆடையை சுத்தம் பண்ணு, பாவத்தை அறிக்கையிடு, ரட்சிக்கப்படு. ரட்சிப்பு சம்பந்தமான கூட்டம் வைங்க சபையில், ரட்சிப்பு சம்பந்தமான ஹோம், ஒரு வீட்டில் ஒரு கூடுகையை வைங்க, ரட்சிப்பு சம்பந்தமான ஒரு மீட்டிங்கை தாய் தகப்பன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். என் பையன் எங்கேயோ வெளிநாடு போயிட்டான், அவன் எப்படியோ நாசமாக போயிட்டான், ஒரு வழியாக போயிட்டான் அப்படின்னு அவனை கூப்பிட்டு அவனை அப்படியே விட்டுறாதீங்க. கூப்பிட்டுப்பா பாவத்தெல்லாம் அறிக்கையிடு, ரட்சிக்கப்படு, புதிய ஆடை உனக்கு கொடுப்பாங்க, உன்னுடைய பேர் எழுதப்படும், தூதருக்கு முன்பாக பிதாவானவருக்கு முன்பாக பரலோகத்தில் உன்னுடைய பேர் எழுதப்படும். நீ ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டாக்கா திடீர்னு திருடனை போல கர்த்தர் வரும் பொழுதோ நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். அதுதான் இந்த சார்டி சபையினுடைய ஒரு மூல கருத்து, முக்கியமான கருத்து. இதுக்கு அடுத்த சபைகளை நம்ம வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்தனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, அதனால் மன்னிங்க, இது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு இந்த